ஜெபிப்போம். நேசிக்கிற நல்லாண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியப்பா. உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க, தடைகளை நீக்குங்க, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்கப்பா. பேசுகிற என்னை நீங்கள் மறைத்தருளுங்க. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வானம் திறக்கப்படட்டும். உம்முடைய வல்ல ஆவி ஜனங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட இடைப்படுங்கப்பா ஆண்டவர். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே நன்றியப்பா. உங்கள் ஆளுகை இப்பொழுதே வருவதாக. இந்த வசனம் பேசுகிற துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாடுங்க. கேட்கிறவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். 30, 60, 100 பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை கொண்டு வரட்டும். எதிர் தடைகள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் the Lord is Spirit, தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை உண்மையாக தொழுது கொள்ளுகிற இடங்களில் அவர் நம் மத்தியில் வந்து அசைவாடுகிறார். நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், என்றென்றைக்கு நம்மோடு தங்கி இருக்கிறார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று உண்மையாக உணர்ந்து அவரை முக்கியப்படுத்தி அவரை சார்ந்து அவருக்கு மகிமையை செலுத்தி அவரை துக்கப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்தா நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் நமக்குள் வரும்பொழுது ஒரு பெரிய விடுதலை. அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதல் தான் இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகள் தேசம் முழுமையில் எழும்புவதற்கு ஒரு முதல் காரணம். அங்கே அந்த இடத்துல ஆவியானவருடைய பலத்த கிரியைகளை ஜனங்கள் பார்த்தார்கள் என்று அந்த நிகழ்வுகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் ஆவியாக எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய விரும்புகிறார். அந்த தேவ மனிதன் தான் பெற்ற அனுபவத்தை அந்த தெருவில் நின்று ப்ரீச் பண்ணுறாரு. அப்புறம் மக்கள் வர்றாங்க, அவங்க அந்த ஆவியின் அனுபவத்தை பெறுறாங்க. அந்த தேவன் அங்கே மகிமையான காரியத்தை செய்தார். இன்றைக்கும் உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை வாழ்க்கையில் அனுபவித்து அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது ஒரு பெரிய விடுதலை ஆவியில், ஆன்மாவில், சரீரத்தில் அந்த தேவன் உண்டாக்குகிறார். தேவனுடைய வல்லமை பெரிதாகவே இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய செத்த வாழ்க்கை, ஜபமில்லாத வாழ்க்கையில ஜபத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரை தேட மனதில்லாத நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:6 வசனத்தை நீங்கள் வாசித்தால் கடைசி பகுதி சொல்லுது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாய பிரமாணத்தின் எழுத்துக்கள் 2-3 சாட்சிகளாலே ஒரு மனிதனை சாகடித்து விடும். ஆனால் ஆவியோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் வந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தில் நமக்கு ஜெபிக்க அவர் உதவி செய்வார். நமக்கு அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் நமக்கு போதிப்பார். அவர் டீச் பண்றவர். அவர் நம்ம கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து பேசுவார், கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அது ஆவி உயிர்ப்பிக்கிறது. அது நமக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது, ஒரு ரிவைவலை கொண்டு வருகிறது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது விடுதலையை உண்டாக்குகிறது.
அநேகர் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமலும் அவரை அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவிடத்தில் போன பின்பு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். அவர் உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் விடுதலையை கொண்டு வருகிற ஆவியானவர். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் அந்த ஆவியானவருடைய அந்த அருள் மாறிய அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் அதை பெற்று அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தேவனால் உண்டாகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை, ஆவியானவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது நுகம் முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். ஆவியினால நிரம்பி இருக்கும் பொழுது, ஆவியானவரால நடத்தப்படும் பொழுது நுகம் முறிக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 6:7 நீங்க வாசிச்சு பார்த்தா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்படி பசுமாட்டுக்கு மேல நுகத்தை வச்சு பூட்டி அதை கொண்டு போவாங்க. நுகம் என்பது அந்த வயல் நிலங்களில் உள்ற அந்த மாடுகளுக்கு கழுத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த பெரிய பாரத்தை சுமக்கும்படி அது வெளியே எங்கேயும் போகாமல் அதில் வச்சு பூட்டிடுவாங்க. முன்ன நாட்களில் காளை வண்டிகள் நம்ம ஊர்களில் பயன்படுத்தினாங்க. இப்போ தான் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துச்சு. இப்போ அதை பார்க்க முடியலை. ஆனால் நம்மளோட பின்தங்கிய வட இந்தியாக்களில் அது இப்பொழுதும் இருக்கிறது. வயல்களில் உழும் பொழுது இப்பொழுது டிராக்டர் வச்சு அதை நல்ல மண்ணை பயன்படுத்துகிறாங்க. முன்ன நாட்களில் இந்த நுகத்தில் பூட்டப்பட்ட காளைகள், எருதுகள், எருமை மாடுகள் அதை உழும். அந்த வெயிட்டை அதுக்கு கழுத்தில் இருக்கும், அதோடு அதை இழுத்துட்டு போகும், அது சுமையை இழுத்துட்டு போகும். இதற்காக எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய குடும்பங்களில், நிறைய தனிநபருடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக தான் சுமக்க முடியாத பிரச்சனைகளை, பாரம், எந்திக்கவே முடியலை. தோளுக்கு மேலே ஒரு பெரிய நுகம் இருக்குது. எந்திச்சு பார்க்குறாங்க, அது திரும்ப திரும்ப அவங்கள அப்படியே அமிழ்த்துது. அந்த நுகத்தில் பூட்டின பிறகு ஓட முடியாது அந்த காளை மாடுகளால். அது ரொம்ப வேதனையோடு தான் அதை சுமந்து கொண்டு வரணும். இந்த உலகத்திலும் பல பாடுகள், பல வியாதி, பல பண கஷ்டம், பல பாவத்தில் உழன்று கிடக்கிற அனுபவங்கள், இதெல்லாம் இன்னைக்கு மனுஷனுக்கு நிறைஞ்சி வாழ்க்கையே பல வருடங்களாக தோய்ந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்நாளிலே உன் தோணி நின்று அவன் சுமையையும். தோளில் ஒரு பெரிய சுமை இருக்கு, ஒரு பெரிய பாரம் இருக்கு. அந்த சுமையையும் அவன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். நுகம் பெரிய வெயிட்டு, எங்களால் அதை விட்டு வெளியே வரவே முடியல. அது எங்களை ரொம்ப அமிழ்த்துது. அது பெரிய வேதனையா இருக்கு. அது எங்க குடும்பத்துல நீங்கவே இல்லை, அதோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர் பிள்ளையாக மாறி அவரை, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சா, ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தாங்க. ஆண்டவர் பரமேறி போகும்பொழுது சொல்லி போனார், நீங்க இந்த இடத்த விட்டு போகாம ஆவியானவருக்காக வெயிட் பண்ணிருங்கன்னு சொல்லி.
அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி ஆண்டவரை புகழ்ந்து துதித்தார்கள். அந்த இடத்துல அவங்க மேலே அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு அதே ஆவி எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுகிறது. அதுக்கு தாகம் வேணும், அதுக்கு வாஞ்சம் வேணும், விருப்பம் வேணும். அதை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் வாஞ்சித்தா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா. ஒரு மனுஷன் அப்பா பிள்ளைகிட்ட கேட்கும் பொழுது நல்லதை தானே வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்கப்பா, அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர், எனக்கு போதிக்கிறவர், என் கூட இருக்கிறவர், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து உணர்த்துகிறவர், அவரை எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டால் வேற எதையும் கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு ஆண்டவர் உங்கள் மேலே அந்த ஆவியை ஊற்றுவார். அந்த ஆவி வரும் பொழுது தான், அந்த ஆவியை நிறைய பேர் பெற்றுக்கொண்டோம், அதை உண்மையாக அதில் நிறைந்து வாழாமல் வாழ்க்கையை ஏதோ சும்மா ஒரு சண்டை மாத்திரம் பயன்படுத்தி சும்மா ஒரு காரியத்துக்காக பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அது தேவனுடைய வல்லமையில் ஒரு நாளும் நாளுக்கு நாள் பலப்பட்டு புதிய புதிய அந்த தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் நம்ம மேலே இறங்கும் பொழுது நம்முடைய தோளில் நின்று நம்முடைய சுமை விலகி போயிடும். நம்முடைய கழுத்தில் என்று அந்த நுகம் அது நீக்கப்பட்டுவிடும். அந்த நுகத்தை ஆண்டவர் நீக்கிடுவார். அது போயிடும், தானா போயிடும். நீங்களா போகணுன்னு அதை எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் உங்கள் சுய பலத்தினால முடியாது, உங்கள் அறிவினால முடியாது. ஒன்றே ஒன்று, ஆண்டவர்கிட்ட அவருடைய பிழையாக மாறி அவருடைய ஆவியினால் நிறைந்து அவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோளில் இருக்கிற சுமையும் உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகமும் ஆண்டவர் உடைச்சிருவார். அது விலகிறோம். அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிருவீங்க. அது அபிஷேகத்தினாலே மாத்திரமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நம் அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கான கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் ரொம்ப அருமையாக அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னு சொன்னால், அந்த 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. நான் 28 வாசிக்கிறேன், கவனிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுப்பப்பா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் நம்ம நிறைய நுகத்தை ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம தோல்ல, நம்ம கழுத்துல. ஜீசஸ் சொல்றாரு, நீயா உன் தோல்லையும் உன் கழுத்துலையும் வச்சு நீ சுமந்துட்டு திரிகிற, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பலரை பார்த்து அவங்க பண்ணுற மாதிரி, இவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, அவங்க ஜெபிக்கிற மாதிரி பலரை கற்றுக்கொள்கிறாங்க. நம்ம வேதத்தை வாசித்து இதில் ஆண்டவரிடத்திலிருந்து, ஜெபத்தில் தேவனோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல? நீங்க ஆண்டவருடைய நுகத்தை உங்கள் மேல நீங்க ஏற்றுக்கொள்ளல. ஜீசஸ், என் தோளிலும் என் கழுத்தில் இருக்கிற இந்த பெரிய பாரம் நான் எந்திக்க என்னை அமிழ்த்துதப்பா. ஆனா உங்ககிட்ட வர்றேன், எனக்கு சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், உங்கள் ஆத்துமாக்களில் ஒரு இளைப்பாறுதல் இல்லையா? தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, சின்ன குட்டி பிள்ளை,
ஆண்டவரிடத்துல நீங்க காத்திருந்து கற்றுக்கொண்டா உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். 30வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ஒரு நுகம் இருக்குங்க. நம்மவா போய் சிக்கி கொள்றதும், நம்மவா ஏந்தி கொள்றதும், நம்மவா பெற்றுக்கொள்றதும். நிறைய குடும்பங்களில் அந்த நுகம் அவங்களால தாங்க முடியாத வெயிட் மாதிரி அந்த கவலை, பாரம், பிரச்சனை, நெருக்கடி, போராட்டம், வியாதி, பொருளாதார நெருக்கம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு அமைதி ஆவியில் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இப்படிதான் இன்னைக்கு நிறைய குடும்பம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நீ ஏன்ப்பா வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டு இருக்க? என்கிட்ட வான்னு ஏசப்பா கூப்பிட்றாங்க. நீங்க அவரிடத்துல போய் பாருங்க. அப்படியே ஆலயத்தை தேடி பாருங்க. வீட்டில் குடும்பமா ஜெபம் பண்ணி பாருங்க. தனியா ஜெபித்து வேதத்தை வாசித்து, ஆண்டவரே என்னால் என் தோளில் என் கழுத்தில் இருக்கிற அந்த வெயிட்டை தாங்க முடியலப்பா, அது அவ்வளோவா நான் எடுத்து போட எவ்வளோ முயற்சிக்கிறேன், முடியலப்பா. ஆண்டவர் அப்போ என்ன செய்வார் தெரியுமா? உன் தோளி நின்று உன் கழுத்து நின்று நான் அந்த நுகத்தை நீக்கிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது அந்த அபிஷேகத்தில் நீ நிறைஞ்சி ஆண்டவருக்குள்ள அவரை புகழ்ந்து அவரை துதிக்கும் பொழுது அது மாறும், அது நீங்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் நீக்கிடுவார், பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன ஆகுது தெரியுமா? ஒரு காலத்தில் பாஸ்டர் குழந்தை இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் சபையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, கூட்டங்களில் போகிறாங்க. ஆண்டவர் இறங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவரை தேடக்கு டைம் இல்லை. ஏன் கேட்டால், எனக்கு குழந்தை பார்க்கணும் பாஸ்டர், அதனால் சர்ச்சில் வரக்கு மனசு, சத்தம் போட்டுட்ருக்கும், விளையாடிட்டு இருக்கும். இன்னொரு குரூப்பு, பிஸ்னஸே இல்லை பாஸ்டர், ரொம்ப நஷ்டம், எனக்கு வேலையே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சில் எங்கே போனாலும் ஜெப குறிப்பு எழுதி போட்டுறது, ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறது, அப்புறம் வேலை கிடச்சிரும், அப்புறம் ஆசீர்வச்சிடுவார், வெல் செட்டில்டு. அப்புறம் பாஸ்டர் வேலை அன்னைக்கு இருக்குது பாஸ்டர், என்னால் வர முடியாது சர்ச்சுக்கு ஆராதனை. எப்படிங்க நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? நம்ம ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாருல்ல. எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன் நம்ம மறுபடியும் சாத்தானுடைய நுகத்துக்குள்ள நம்ம போகணும்? நிறைய பேர் ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போய் திரும்பவும் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிறது, நுகத்தை தானாக ஏற்றுக்கொள்றது. நான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் உள்ள ஆண்டவர். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து டெய்லி கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, எதை விட்டு விட சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற ஃபால்ட் என்னது, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய நுகம் மெதுவாயும் அது சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்திலேயும் சரி, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு 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 அந்த நுகம் ரொம்ப லேஸாக, வெயிட்லெஸ், உங்களால் கவலை இல்லாமல் தூக்கிட்டு போக முடியும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நமக்கு உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நமக்கு சிலுவை இருக்கிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும்னு சொன்னார். அந்த நுகம், அந்த சிலுவை நமக்கு அது ரொம்ப லகுவானது, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு அதற்கு நம்மை அர்ப்பணித்தா தேவன் நம்மை மாற்றுவார். நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். அதிக கனத்தையும் மகிமையையும் நமக்கு கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலை, என்னை அது ரொம்ப அமிழ்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினால் நிரம்பி
ஆவியானவரோடு நடந்து பாருங்க. உங்க கழுத்து நின்று உங்க தோளில் நின்றும் தேவன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களை விடுதலையாக்கவே இந்த வார்த்தையை உங்கள் நடுவில் சொல்லும்படி தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 136:24 சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் 23 வாசிக்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம பிரச்சனையில் ரொம்ப போராட்டத்தில் நம்ம ரொம்ப நெருங்கப்பட்டிருக்கையில நம்மை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும்னு நம்மை நினைச்சு நம்ம உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் நல்லவர். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சத்துருவின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நல்லவர். அவரை நம்ம துதிக்கணும். நம்ம கழுத்தில் இருக்கிற தோளில் இருக்கிற அந்த பிரச்சனையை தேவன் நீக்கி நமக்கு நல்ல ஒரு விடுதலையை தருகிற ஒரு காட். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சங்கீதம் 102 எடுத்துக்கொள்வோம். 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்கவும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். பயங்கரமான பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோம், ஜெபிக்கவே தெரியலை, ஆனால் பெருமூச்சு தான் வருதுன்னாலும் அது ரொம்ப எஃபெக்டிவ். அதை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு இன்னைக்கு இவங்க வாழ்க்கையை முடிய போகுது, விபத்தில் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இவங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, சாக போகிறாங்க அப்படின்னு சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறவர். அவர் நம்மை விடுதலையாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். சங்கீதம் 146 நீங்கள் திருப்பிக் கொண்டா, சங்கீதம் 146 நம்ம திருப்பிக் கொண்டா, அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். பசியா இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். கட்டுண்டவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்க உங்களை ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிறைத்து வழிநடத்த போதுமானதா இருக்கிறது. லூக்கா 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம், அந்த தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதும் கிடைக்கிறதும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, இருதய நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்டுவதற்கு, சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குவதற்கு, நம்ம நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துவதற்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை செய்யாமல் நம்ம பாரத்தை, நம்ம சிலுவையை, நம்முடைய நுகத்தை நம்ம கழுத்துலையும் நம்ம தோளிலையும் வச்சு நம்மவே சுமந்துட்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கழுத்து நின்று நான் அதை நீக்கி போடுவேன், நான் அதை உடைத்து போடுவேன், அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்பட்டு போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் அந்த மாபெரும் விடுதலை இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எதுவாலும் ஒரு மனுஷனை காப்பாற்றவே முடியாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நம்ம கையில் காசு இருந்தா, வெள்ளி இருந்தா, பொண்ணு இருந்தா, பணம் இருந்தா எல்லாம் தப்பிச்சிடலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு போனா, தங்கள் வெள்ளியினாலேயோ தங்கள் பொல்லினாலேயோ அவங்க எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனாலே தங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குகிறதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமங்கள் அவர்களுக்கு இடரலாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, கையில் காசு இருந்தா, தங்கம் இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா இதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடணும். ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம நிச்சயமாக இவைகள் ஒன்றும் நம்மை காப்பாற்ற முடியாது.
ஆண்டவர் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும். அவருடைய பொன்னெல்லாம் அவங்களுக்கு வேண்டா வெறுப்பாக விடும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. தேவ கோபம் இந்த பூமியில் வரும்பொழுது இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. அது அவர்களை திருப்தி ஆக்குறதும் இல்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை, தேவனோடு நம்ம நடக்கிற காரியம் நம்மை திருப்தியாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரோடு நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துவார். ஆம், தேவனோடு நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துவார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். அதனால உங்கள் தோளில் இருக்கிற, கழுத்தில் இருக்கிற அந்த நுகங்களை தேவன் நீக்கி போட முடியும். ஆவியானவருக்கு உண்மையாக இடம் கொடுப்பீங்களா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களால் சுமக்க முடியாத வெயிட்டோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகளை தாங்களே சுமந்து கொண்டு என்னால் தாங்க முடியலையே, நான் ஆண்டவரே செத்தா நலமாக இருக்கும், எத்தனையோ வருஷங்களாக இந்த நுகம் என் கழுத்தில் இருக்குது, என் குடும்பத்தில் இருக்குது, எந்திக்கவே முடியலையே என்று சிக்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக மாறி பரிசுத்த ஆவியில் அவருடைய வல்லமையில் நிரம்பி நீங்கள் ஆண்டவரைக்கு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு தேடி அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் நுகத்தை உங்கள் தோளி நின்று கழுத்து நின்று அது நீக்கிவிடும். அபிஷேகத்தினால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பார சுமந்து வருகிற மகனே, மகளே, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உன் மேலே நான் வைப்பேன். அது உனக்கு ரொம்ப லகுவாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீ இதுவரைக்கும் நீ சுமந்து வந்த சுமைகள் உன்னை வருத்தப்பட்டுச்சு, உனக்கு இருதயத்தில் அமைதல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ரபா தாலா ஷாக்கா தாலா ரேமா நா தாலா ஷங்கா தோலோ ரியான் தலா ரேகாபா தாலா ரியான் தலாபோ தீனா தரா காண்டா தாலா. ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தை அது இப்பொழுது நீக்கி போடட்டும். அவங்க உம்முடைய நுகத்தை அவங்க மேலே ஏற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் வரும்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாக மாறிடுவாங்களே. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். ஆமேன். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலை கூற, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைக்கட்டும். ஏற்கனவே நிறையப்பட்ட பிள்ளைகள், இன்றைக்கு இழந்து போனவர்கள் மறுபடியும் உம்முடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவங்க நுகங்கள் அவங்க கழுத்து நின்று இன்றைக்கு அது நீக்கப்பட்டு போகட்டும். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுகிற அந்த வேளைக்காய் நன்றி அப்பா. ராபா தாலா ஷாக்கா தோலோ தீலா காபா தோலோ. ஒரே முன்னோர்கள் பலர் செய்த காரியங்கள் அவங்க தோல்ல நுகமாக மாறியிருக்கிற தாங்களே எடுத்துக்கொண்ட நுகங்கள் எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது நீக்கி ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் விலகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், காயங்கள் கட்டப்படட்டும், கடன் பிரச்சனைகளில் நின்று ஏசப்பா சுகம் கொடுங்கப்பா, விடுதலை தாங்க, வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினைகள், கோர்ட்டு கேசு வழக்கு, ஆண்டவரே போதை வஸ்துக்கள், ஆண்டவரே இந்த உலகத்துள்ள எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.